வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து கோயில்கள், நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்களை உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணு முன்னால் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து நிறுத்துறது தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் காண இருக்கிற ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத நடனபுரீஸ்வரர் திருக்கோயில் தண்டந்தோட்டம். மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க. அதாவது நமது திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோயில் இருக்குதுங்களா, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் வந்தால் இந்த அழகிய திருத்தலத்தை நீங்கள் காணலாங்க. மிக அழகாக பராமரிக்கப்படும் ஒரு திருத்தலம். அதாவது நமது சிதம்பரம் சிவகாம சுந்தரி இருக்கிறாருங்களே, அந்த சிதம்பரத்துக்கு முன்னாலாகவே தோன்றிய ஒரு திருத்தலமாக இது விளங்குகிறது. கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான ஒரு திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயிலின் தல பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. அண்ட தண்டத்தின் அப்புறத்தாடும் அமுதன் ஊர், தண்டந்தோட்டம் தண்டங்குறை தண்டமை ஆலங்காடு, கண்டல் முண்டல்கள் சூழ்கழி பாலை கடற்கரை, கொண்டல் கொண்டல் குறுக்கை நாட்டுக்குறுக்கையே என சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஒரு அழகிய வைப்பு தலத்தை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். சோழ வளநாட்டில் அரிசொல் நதியாம் அரசலாற்றின் வடகரையில் அமைந்து கோயில் நகரமாம் குடந்தையில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், ராகுத்தலத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் அருகில் அமைந்திருக்கிறது இந்த நர்த்தனபுரி என்று அழைக்கப்படும் தண்டந்தோட்டம். 33 தேவர்களுடன் தரிசனம் தந்து முதல் நடனம் புரிந்து அருள்பாலித்த இடம் இதுவே. இதனால் இங்கு நர்த்தனபுரி திருத்தண்டவம் தோட்டம் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. அகத்தியரால் பூஜிக்கப்பட்டு அஷ்டமா சித்தர்களால் வழிபட்டு இந்திரன், சந்திரன், பதஞ்சலி முனிவர்களால் தரிசிக்கப்பட்ட இடம்தான் இந்த தண்டந்தோட்டம். அகத்தியருக்கு இறைவனின் திருக்கல்யாணத்தை தரிசிக்க முடியாமல் போகவே மனம் வருந்தியிருக்கிறார். அதன்படி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய நன்னாளிலே திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தந்து வரம் தந்து அருளியவர்தான் திருமண கோலத்தை தரிசித்த மகாமுனி மனம் மகிழ்ந்து இறைவனிடம் 2 வரங்கள் கேட்டு அருளியிருக்கிறார். அதன்படி தாங்கள் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு தரிசித்தாலே தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சகல தடைகளும் விலக வேண்டியிருக்கிறார். மற்றுமொன்று, தாங்களை தரிசித்தாலே திருக்கையிலாய தரிசனம் பெற்ற பலனை அடைய வேண்டும் என்றும் அதன்படியே இறைவன் தந்து அருளினார் என்றும் இங்கு எதிரே அகத்தீஸ்வரர் எதிரே அமைய பெற்றும் இருக்கிறார். இத்திருக்கோயிலின் தல விருட்சம் வன்னிமரம். இங்கு விசாக நட்சத்திர பரிகார தரிசன தலமாகவும் இந்த தண்டந்தோட்டம் விளங்குகிறது. விசாக நட்சத்திரத்துக்கு உரிய விருட்சமான விழா மரமும் இங்கு அமைந்திருப்பது சிறப்புடன் காணப்படுகிறது. அகத்திய மாமுனிவருக்கு வைகாசி விசாக தினத்தன்று கல்யாண கோலத்திலே காட்சி தந்ததால் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று கல்யாண சுந்தரருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இத்தலத்திலே திருமண தடை உள்ளவர்கள் கீழே குறிப்பிட்ட, அதாவது இந்த பத்தியின் கடைசியிலே நான் சொல்லவிருக்கின்ற ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லி வந்தும் பௌர்ணமியில் தாங்கள் வயதுக்கு ஏற்ப தீபம் ஏற்றியும் திங்கட்கிழமைகளில் 7 வார திங்கட்கிழமை 21 தீபம் ஏற்றி வழிபட தடைபட்ட திருமணம் அதிசீக்கிரம் அகத்தியர் அருளால் கைகூடும் என்பது இங்கு தொன்னம்பிக்கையாக விளங்கி வருகிறது.
மேலும் எண்ணிய காரியம் ஈடேற வாழ்க்கையில் உள்ள கிரகத்தடை, புத்திரத்தடை, விவாகத்தடை, வியாபாரத்தடை, உத்தியோகத்தடை, செல்வத்தடை, ஜீவனத்தடை, வழக்குத்தடை, கல்வித்தடை யாவும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று குடும்ப நிம்மதியும் நோயுற்ற வாழ்வும் பெற 7 வாரம் திங்கட்கிழமைகளிலே 21 தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட இறையருளை நாம் பரிபூரமாக பெறுவோம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இவ்வாலயத்தில் காணப்படும் அகத்தியர் சன்னதியின் எதிரே அமர்ந்து 11 முறை ஓம் நமசிவாய என சொல்லி வர எண்ணிய காரியம் ஈடேற அகத்தியரானவர் கவுளி ரூபத்தில், அதாவது பள்ளி ரூபத்திலே வாக்கு தந்து அருள் புரிவார் என்பது இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பாகும். காஞ்சி காமகோடி மகா சுவாமிகள் இங்கு தரிசித்து பூஜை செய்து வந்த இடம் அவருக்கு பிடித்தமான ஒரு உச்சிதமான இடமாக இத்திருக்கோயில் கருதப்படுகிறது. சிவகாம சுந்தரி சமேத நடனபுரீஸ்வரர் விளங்குகிறார். அவர் ஆக்ஞையின்படி இன்றும் பல குடும்பங்கள் இக்கோயிலை தரிசித்து இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி ராசி மண்டல குருவாக அருள்பாலிக்கிறார். அது மட்டுமல்லாமல் 12 கையுடன் கூடிய சக்கர சண்முகர், ஜேஷ்டா தேவி, இரட்டை கால பைரவரும் அருள்பாலித்து வருகின்றனர். இறைவனை தரிசித்து பாப, சாப, துஷ்ட, கஷ்ட, சத்ருக்கள், எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு இறைவனின் பரிபூர்ண அருளை பெற தங்கள் அனைவரையும் எங்கள் குழு அன்போடு அழைக்கிறது. இந்த கோயிலுடைய தல வரலாறை நம்ம அழகாக பார்த்தோங்க. இறைவனையும் இறைவியும் தரிசித்துவிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கும் ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை வலம் வரும் அந்த சமயத்தில் தாங்க இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி நமக்கு ஏதோ ஒரு உந்துதலை ஏற்படுத்திச்சு. ஒரு சிறப்பான தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது போலவே இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தாங்க இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியானது 12 ராசிகளையும் தனது பீடமாக அமைத்து இந்த கோயிலிலே நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாருங்க. அந்த ஒரு காட்சியை, அந்த ஒரு தட்சிணாமூர்த்தியை தான் அவங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறோங்க. நாங்கள் மிக அழகிய தட்சிணாமூர்த்தியாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். 12 ராசிகளுக்கும் பரிகார தலமாக விளங்கும் ஒரு அழகிய தட்சிணாமூர்த்திங்க இவர். இதே மாதிரி 12 ராசிகளையும் பீடமாக அமைத்து அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி நம்ம தமிழ்நாட்டில் 4 அல்லது 5 இடங்களில் தாங்க பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கும்பகோணத்துக்கு அருகில் நம்ம கூப்பிடும் தூரத்தில் இருக்கிற ஒரு தட்சிணாமூர்த்தியை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம். அதனால தாங்க சொல்கிறேன், இந்த மாதிரி பழமையான திருக்கோயில்கள் அனைத்துக்கும் நட வேண்டும். ஏன்னா இதெல்லாம் மிகச்சிறப்புகள் உடைய பழைய திருக்கோயிலுங்க. இந்த மாதிரி திருக்கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போதுங்க. இந்த ஊர் மட்டுமல்ல, இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை பிறந்துடுச்சுங்க. இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு இந்த காணொலியை, இதே போன்ற என்னுடைய காணொலியை பார்த்தாவது நீங்கள் வருவீர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வருதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகிய திருக்கோயிலுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய சன்னதியில், அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் எங்கள் குழு சார்பாக மற்றும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. நன்றி, வணக்கம்.